அண்ணன் கிட்ட பேசும்போது தான் சிவகாசியோட உண்மையான பட்டாசு நிலவரமே என்னன்னு தெரிஞ்சது. சிவகாசியில எல்லாருமே வாய் வார்த்தையா தான் 80% ஆஃபர்னு சொல்லுவாங்க. ஆனா அண்ணன் பல வருஷமா மக்கள் சேவை வெடி வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு. வாங்க அண்ணன் கிட்டே கேட்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிவகாசி பட்டாசுல மார்க்கெட்டை உடைக்கணுன்னேவும் சில பேர் குவாலிட்டி கம்மியான உள்ளது, அதாவது கெமிக்கல் கம்மியான உள்ள ப்ராடக்டை கொடுத்து எங்ககிட்ட பொருள் இந்த ரேட்டு 30 சட்டை எவ்வளோ ரூபா, நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்பல சில பட்டாசு கடைகளை. ஆனால் நம்மளை தேடி வராங்க. சிவகாசியில் வருஷத்தில் ஒரு நாள் தீபாவளி கொண்டாடுறதுக்கு அவங்க குடும்பத்துக்கு பட்டாசு வாங்க வராங்க. அந்த ஒரு நாளில் சந்தோஷமாக பற்ற வைக்கும் போது இந்த மாதிரி ரேட்டை உடச்சி மார்க்கெட்டும் எங்களோட வியாபாரத்தையும் கெடுத்து அவங்க மக்களோட சந்தோஷத்தையும் கெடுத்து சில பேர் வியாபாரம் பண்ணுறாங்க. என்னோட குவாலிட்டி பெருசா குவான்டிட்டி வேணுமாங்கிறது என்கிட்ட வந்திருக்க கஸ்டமருங்களோட எங்களோட அண்ணன்னு சொல்லுவேன். ஏன்னா கிட்டத்தட்ட 5 வருஷமா அவங்க வந்து நம்மளை தாண்டி எங்கேயுமே போகிறது கிடையாது. ரீசன் ஃபார் நம்மக்கிட்ட தரமே தாரக மந்திரம், குவாலிட்டி ஒன்று தான். நான் கடந்த 5 வருஷமா அண்ணன் கிட்ட தான் வாங்கிட்டு இருக்கேன். பட்டாசு ஹோல்சேலாக இருந்தாலும் சரி, ரீட்டெயிலாக இருந்தாலும் சரி, பாக்ஸாக இருந்தாலும் சரி, அண்ணன் நல்ல முறையில் பண்ணி கொடுப்பாங்க. குவாலிட்டியும் நல்லா இருக்கும் பார்த்துருங்க. அதனால அண்ணன் கிட்ட தான் வாங்குறது பதிவாக, வேற எங்கேயும் போகிறது இல்லை. அண்ணன் குவாலிட்டி பக்காவாக இருக்கும். ஆஃபரே நம்மளோட கடையில் ஆஃபர் தான் தம்பி. மற்றவங்களும் அன்னைக்கு தீபாவளிக்கு 70 தருவேன், 80 தருவேன், 90 தருவேங்கிற பேச்சுக்கே கிடையாது. 365 நாள் வருஷத்தில் நம்ம கொடுக்காத ஆஃபரே கிடையாது. ஒரே 80% தான். ஃபார் மோர் டீடைல்ஸ் ஆர் என்கொயரிக்கு நம்ம அண்ணன் நம்பருக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கீழே கொடுத்துருக்கேன். மறக்காம கால் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க.